புதுச்சேரியில் யூடியூப் சேனல் மூலம் சம்பாதிக்கும் நோக்கில் திருட்டு தொழிலில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் தனது கூட்டாளிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருட்டு பணத்தின் மூலம் பலருக்கும் உணவு வழங்கி தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்ட அன்னமிட்ட கைகளுக்கு போலீசார் கைகாப்பு போட்டதன் பின்னணி என்ன? அன்பே அன்னம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் தொடங்கிய இளைஞர் ஒருவர் பொதுமக்களை தேடிச் சென்று பசியாற்றியதுடன் ஜூஸ், தண்ணீர் பாட்டில் கொடுத்து தாகம் தணித்த காட்சிகள்தான் இது. மனதை உருக்கும் பாடல்களுடன் தன்னை ஒரு கொடைவள்ளல் போன்று காட்டிக்கொண்ட வீடியோக்களை யூடியூபில் பதிவிட்ட இளைஞர் சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்திருக்கிறார். ஆனால் இவை அனைத்தும் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்பது தற்போது அம்பலமாகி உள்ளது. காப்பர் திருடி கிடைத்த பணத்தில் பலருக்கும் உணவளித்த திருட்டு சேவகரின் வேஷம் கலைந்தது எப்படி? புதுச்சேரியில் உள்ள சன்னியாசிக்குப்பம் பகுதியில் வாகனங்களுக்கு பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் வயர்கள் திருடப்பட்டன. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகமுடி போட்டு கொண்டு வந்த கும்பல் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. 9 மாதங்களாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திருடர்கள் சிக்காத நிலையில் அப்பகுதியில் பயன்படுத்திய செல்போன் எண்களை ஆய்வு செய்தன. அதில் அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வேலையை விட்டு நின்ற தினகரன் என்பவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த இவர் திருப்புவனைப்பாளையத்தைச் சேர்ந்த மன்சூர் அலிகான் என்பவரிடம் அடிக்கடி பணம் வாங்கிச் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இருவரையும் பிடித்து போலீசார் தங்களது பாணியில் விசாரணை செய்துள்ளனர். அதில் பல்வேறு ரகசியங்கள் அம்பலமாகியுள்ளது. கடந்த 2024 பிப்ரவரி மாதம் வேலையை விட்டு நின்ற தினகரன் வேறு வேலையை தேடியது தெரிய வந்தது. அப்போது பலரும் யூடியூப் சேனல் தொடங்கி அதில் அவர்கள் சாப்பிடுவது, பிறருக்கு உதவி செய்வது போன்ற வீடியோக்கள் மூலம் லைக்ஸ் அள்ளுவது கவனத்தை ஈர்த்துள்ளது. அதன் மூலம் சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருமானம் ஈட்டும் வழிமுறையை பின்பற்ற திட்டமிட்டுள்ளார். அதற்கு பணம் தேவைப்பட்டதால் தன்னுடன் பிரேக் தொழிற்சாலையில் பணியாற்றிய அங்கலான் மற்றும் கபாலி ஆகிய இருவரை தொடர்பு கொண்டுள்ளார். அவர்களிடம் தொழிற்சாலையில் உள்ள காப்பர் வயர்களை திருடி பணம் சம்பாதிக்கும் ஐடியாவை கூறியுள்ளார். அதற்கு அவர்களும் ஒத்துக்கொண்டுள்ளனர். பின்னர் திட்டமிட்டபடி சம்பவத்தன்று தொழிற்சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை திசை மாற்றி திருட்டு வேலையை அரங்கேற்றியுள்ளனர். தொடர்ந்து தனது நண்பர் மன்சூர் அலிகான் மற்றும் திவான் என்பவரின் உதவியுடன் காப்பர் ஒயர் கேன்களை தினகரன் திருடிச் சென்றுள்ளார். மன்சூர் அலிகான் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த காப்பர் வயர்களை அவ்வப்போது வாங்கி வந்து சுல்தான்பேட்டையில் உள்ள பாபு என்ற சுலைமானிடம் விற்று பணம் பார்த்துள்ளனர். அந்த பணத்தில்தான் ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களுக்கு தினகரன் உணவு வழங்கியுள்ளார். பலரின் பசி தீர்ப்பதாக நினைத்து அதை வீடியோ எடுத்து கல்லா கட்டி வந்துள்ளார். இதற்காக அன்பே அன்னம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் தொடங்கி அதில் கட்டிங் ஒட்டிங்குடன் தனது நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார்.